அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். 1 மினிட் ரூல் என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு தசாவும் புத்தியும். ஒரு ஜாதகத்தில் தசாநாதனும் புத்திநாதனும் எந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஜாதகருக்கு நல்ல பலனா தீய பலனான்னு தீர்மானிக்க முடியும். தசாநாதனும் புத்திநாதனும் 6, 8 இருக்கக்கூடாது. தசையை நடத்தக்கூடிய கிரகமும் புத்தியை நடத்தக்கூடிய கிரகமும் நட்பாக இருந்து 6, 8 இருந்தால் நல்ல பலன்கள் பாதிக்கப்படும். அதே சமயத்தில் தசாநாதனும் புத்திநாதனும் பகையாக இருந்து 6, 8 இருந்தாங்கன்னா கெடுபலன்கள் அதிகமாக நடக்கும். அப்போது 6, 8 இருந்தாலும் தசாநாதனும் புத்திநாதனும் நண்பர்களா அல்லது பகைவர்களான்னு பார்க்கணும். இருவரும் நண்பர்களாக இருந்து 6, 8 இல்லாமல் இருந்தால் நல்ல பலன்கள் நடக்கும். இருவரும் பகைவராக இருந்து 6, 8 இருந்தால் கெடுபலன்கள் நடக்கும். அப்படிங்கிறது முழுக்க பொதுவான தகவல். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும். நன்றி, வணக்கம்.